ஒரு ரஜினி படம் எப்படி பப்ளிஷ் ஆகி அதில் அவர் எவ்வளோ பெரிய ஹீரோவாக நடித்து அதை பற்றி ஒரு 3 months 4 months அவங்க ரசிகர்கள் அதை ரிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மைண்டில். அது மாதிரி தான் எங்களுக்கு வந்து போன தடவை நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. நாங்கள் நடைப்பயிற்சி பயந்ததே மாடை பிடிச்சி தான் நாங்கள் நட பயிற்சி பண்ணுறோம். என்னோடய தாத்தா காலத்துலேருந்தே எங்களுக்கு மாடு இருக்குது. எனக்கு ஜல்லிக்கட்டுக்கு போகிற பழக்கம் இருக்குது. எங்கள் மாடு அவங்க பிடிப்பாங்க, அவங்க மாடை நாங்கள் பிடிப்போம். இதுதான் எங்களோட கலாச்சாரம். இந்த மாடை பிடிக்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேம்பர்ஸோட எய்ம். அவங்களுடைய லட்சியமே இந்த மாடை பிடிக்கணும். நாங்களும் இந்த மாடை சிங்கிளாக எந்த விதிமீறலும் இல்லாமல் அந்த பேஜில் பதிஞ்சு, நாங்கள் அவுக்குற பேஜில் பதிஞ்சு பனியன் வாங்கி சிங்கிளாக பிடிச்சிக்கிறதுக்கு நாங்களே எதிர்பார்க்குறோம். பிடிங்க. எங்கள் மாடை காட்டிலையும் அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரல. நான் இப்போ காயம்பட்டான் அப்படின்னா அந்த காயம்பட்ட தம்பிக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினப்பேன். அது நான் சொந்த காசுலேயே எடுக்கணும்னு நினப்பேன். இப்போ கூட சமீபமாக மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒரு தம்பி, எங்களுக்கு யாருன்னே தெரியாத அதர் டிஸ்ட்ரிக்ட் பையன், ஒரு வடமாடுல நல்லா காயம்பட்டான். ஃபுல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். சாதாரணமாக வளர்க்குறவங்க மாடும் பாயும். ஒன்றும் ஃபீட்டு அதிகமாக கொடுத்து எனர்ஜியாக கொடுத்த மாடு தான் அங்கே பாயும்லாம் கிடையாது. நாங்கள் இப்போ கூட ஒரு மாடு போய் தஞ்சாவூரில் பார்த்தோம். சாதாரண ஒரு 65 years ஓல்டு மேன் சிங்கிளாக இருக்கார். அந்த மாடை நாங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு விலை கேட்டோம், தரமாட்டேன். அவர் வச்சுருக்க ஃபுட்டு பார்த்திங்கன்னா சாதாரண தவிடும் புல்லும் தான். 10 லட்ச ரூபாய்க்கு விலை கேட்டால் என் மாடு என்கிட்ட தான். அவர் ஜல்லிக்கட்டில் அவுப்பாரான்னு கூட எங்களுக்கும் தெரில. ஒரு சாதாரண மேன்சன், இந்த கொத்தனார் வேலை பார்க்குறான். அவர் விஜயபாஸ்கர் மினிஸ்டர், அப்போ மினிஸ்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரும் அந்த மாடை விலை கேட்டார். ஆக்சுவலாக கேட்டு அவருக்கு அவன் ஒய்ஃபுக்கு வந்து சத்துணவு அமைப்பாளர் வேலை தர்றோம், ஒரு வீடு தர்றோம், எங்களுக்கு மாட்டை விலை கொடுங்கன்னு கேட்டாலும் தரல. போதையை வந்து மாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது இமேஜின் தான். நாங்கள் இவ்வளவு புறம் எங்கள் பிள்ளைகளாக வளர்த்துட்டு என் குழந்தைக்கு போய் நான் வந்து ஏதாவது ஒரு ட்ரக்கை வந்து நான் இன்சர்ட் பண்ணுவேன்னா என்ன? இந்த அவுட் ஆஃப் ஜல்லிக்கட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இப்படி தான் பண்ணுறானுங்கன்ற ஒரு கற்பனை. பிஹைண்ட் த வாடிவாசல்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த பிஹைண்ட் த வாடிவாசல் வந்து எங்களோட நின்னா தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். நான் ஒரு 5 வயசாக இருக்கும்போதே நுழைஞ்சிச்சு. நான் ஒரு 5 years ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, அப்போ தான் அந்த வில்லேஜில் வந்து மிடில் ஸ்கூல்னுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு என்னை ஜாயின் பண்ணும் பொழுதே ஒரு 5 years ஏஜ்லேயே, அந்த ஏஜ்லேயே நான் மாடு பிடிச்சி எங்கள் அப்பாங்களோட நடந்து, நாங்கள் நடைப்பயிற்சி பயந்ததே மாடை பிடிச்சி தான் நாங்கள் நட பயிற்சி பண்ணோம். பாரம்பரியம் எந்த ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்ல முடியாது. என்னோடய தாத்தா காலத்துலேருந்து எனக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி எந்த காலத்தில் இருந்துச்சுன்னு தெரில. என்னோடய தாத்தா காலத்துலேருந்தே எங்களுக்கு மாடு இருக்குது. எனக்கு ஜல்லிக்கட்டுக்கு போகிற பழக்கம் இருக்குது. எங்களுக்கு ஆவியூர்னு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில், அங்கே என்னோடய மாமா, தாய் மாமா விட்டு வரும், அவங்க ஜல்லிக்கட்டு வைப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து ஒரு சாமி கும்பிடல ஏப்ரல் மாதம் 9th அவங்களோட பெர்மனெண்ட் டேட்டு. இப்போ கொஞ்சம் டேட்டு மாறுது. அந்த டைமில் அந்த டேட் வந்து 9th. அங்கே பெர்மனெண்ட்டாக அங்கே மாடு கொண்டு போவோம். எங்கள் மாடு அவங்க பிடிப்பாங்க, அவங்க மாடை நாங்கள் பிடிப்போம். இதுதான் எங்களோட கலாச்சாரம். அது சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ஊறி போய் அப்படியே பிளட்லேயே வந்துருச்சு அது ஒன்று. ஸோ மாடு வளர்க்குறது என்பது பாரம்பரியமாக அது எங்களுக்கு வளர்ந்து அது இன்ட்ரெஸ்டடாக அப்படியே போயிட்டு. எங்கள் மாடுக வந்து பல வருஷமாக பல ப்ரைஸ் அடிச்சிருக்கு, சைக்கிளு, பீரோ அந்த மாதிரி. பட் 2024 எங்களுடைய வாழ்க்கையினுடைய பொன்னான வருடம்னலாம்.
ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட் ஐயம்பட்டின்ற வில்லேஜில் எஃப்செட் இந்த பைக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் நாங்களே எதிர்பார்க்காம வந்தது. அந்த நந்தா மாட்டுக்காக கொடுத்தாங்க அது விளையாடினதுக்காக. அதாவது நாங்கள் வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிறதா ஐடியாவே இல்லை. வேறு ஒரு ஊருக்கு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்காதனால இந்த ஐயம்பட்டிக்கு போயிட்டோம். முதல் நாள் ரெடியாகி அங்கே போய் நாங்களே எதிர்பார்க்காம நந்தா சிறப்பாக விளாண்டு இந்த பைக் கொடுத்தாங்க. இது எங்கள் மாமா வீட்டு ஊர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஆவியூரில் வாங்கின அந்த இதுக்கு கைதிக்கு கொடுத்த புல்லட்டு இது வந்து எங்கள் காங்கேயத்துக்கு கொடுத்த கார் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் கள்ளக்குடியில். அது தொட்டப்ப நாயக்கனூர்னு அந்த வேன் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் தொட்டப்ப நாயக்கனூரில் அந்த காங்கேயம் காலை கொடுத்த வேன். இந்த மாட்டோட பேர் வந்து நந்தா. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து 1 இயர் பேக் வந்து நாங்கள் எங்கள் கொட்டத்துக்கு வந்தது. இது எங்கள் பசங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு இது ரொம்ப செல்லம். இந்த மாடை வந்து இன்றைக்கி வந்து வர்ற ஜல்லிக்கட்டில் இந்த மாடை பிடிக்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேம்பர்ஸோட எய்ம். அவங்களுடைய லட்சியமே இந்த மாடை பிடிக்கணும். நாங்களும் இந்த மாடை சிங்கிளாக எந்த விதிமீறலும் இல்லாமல் அந்த பேஜில் பதிஞ்சு நாங்கள் அவுக்குற பேஜில் பதிஞ்சு பனியன் வாங்கி சிங்கிளாக பிடிச்சிக்கிறதுக்கு நாங்களும் எதிர்பார்க்குறோம். பிடிங்க அப்படின்னு நாங்களும் இந்த மாடை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள் மாடு பெருசா அந்த மாடுபிடி வீரர் பெருசா அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு செவல மரன்ற ஒரு மாடு அதை நாங்கள் போன இயர் வாங்கிட்டு கள்ளக்குடின்ற ஜல்லிக்கட்டில் அவுத்தப்போ ஒரு டேம்பர் தம்பி நல்லா பிடிச்சான். நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அவன் நல்லா பிடிச்சான். உண்மையிலே சிங்கிளாக வந்து நல்லா பிடிச்சான். அப்படி தான் பிடிக்கணும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். அவன் தம்பி பேர் எனக்கு ஜெனித்துன்னுவாங்க. அந்த பையன் நல்லா பிடிச்சான். உண்மையிலே இன்றைக்கி வரவே இருக்கிறேன். இன்னொரு வந்து எங்களோட மாடு பேர் அது கொஞ்சம் லாஜிக்காக பேயின்னுவோம். அந்த மாடை போன இயர் வந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் அவுத்தோம். அந்த மாடு வந்து இதே மாதிரி எய்ம் பண்ணி வந்து பிடிச்சாங்க. நல்லா வந்துச்சு மாடு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போன தடவை ஜல்லிக்கட்டு எங்களுக்கு ஒரு மாடு வந்து பிடிமாடு ஆகுது, ஒரு மாடு தப்பிக்குது. நல்லா அதாவது எய்ம் பண்ணி இதை பிடிச்சி தான் ஆகணும் அப்படின்னு வந்து அது தப்பிச்சிச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரி தப்பிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த செவல முறையும் இன்னும் நல்லா வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்கள் மாடை காட்டிலையும் அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரல. நான் இப்போ காயம்பட்டான் அப்படின்னா அந்த காயம்பட்ட தம்பிக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினப்பேன். அது நான் சொந்த காசுலேயே எடுக்கணும்னு நினப்பேன். இப்போ கூட சமீபமாக மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒரு தம்பி எங்களுக்கு யாருன்னே தெரியாத அதர் டிஸ்ட்ரிக்ட் பையன் ஒரு வடமாடுல நல்லா காயம்பட்டான். ஃபுல் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஒரு 2 lakhs அபோவ்னு நினைக்கிறேன். அவங்க சேர்மன் குருசங்கர்கிட்ட பேசி ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் பைசா நாங்கள் அவங்ககிட்ட வாங்கலை. ஸோ அந்த மாதிரி டேம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜல்லிக்கட்டில். அவங்க என்ன உயிர் இல்லையா அவங்களுக்கு. இப்போ மாட்டுக்கு காயம்படாது. மாடு வந்து பொண்ணு பிடிபடும், இல்லைன்னா எஸ்கேப் ஆகும். ட்ரைனிங் என்பது கண்டிலேருந்து கொடுக்குறது தான். பட் இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு 2 months தான். டிசம்பர் ஜனவரி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அது வந்து விவசாயத்துக்கு பயன்படுறது தான். நீங்கள் விவசாயங்களுக்கு தான் போய் நீங்கள் சாதாரணமாக பிடிச்சிட்டு போய் மேய்ச்சலுக்கு விட்டுட்டு திருப்பி ஈவினிங் அவங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு தவிடு என்பது எங்களுக்கு அந்த நெல்லுலேயே இருக்கும். ஸோ அதில் அப்படியே பண்ணிக்கிறது தான். மற்றபடி இந்த 2 months தவிர மற்ற மந்த்ஸ் வந்து பெருசாக நாங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஒன்லி டிசம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜனவரி 15th அந்த 45 days தான். ஸோ அந்த 45 days ட்ரெயின் அப்புறம் வச்சுக்கிடுவோம். அதுக்கான ஃபுட்டும் நாங்கள் அதுக்கு கொஞ்சம் எனர்ஜியாக கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்படி எனர்ஜியாக கொடுக்குறது வந்து கொஞ்சம் இந்த இன்கம் சோர்ஸ் உள்ளவங்க தான். இன்கம் சோர்ஸ் இல்லாதவங்க ரன்னிங்லேயே வந்துடும் அது. பட் இதெல்லாம் எங்களோட என்ன சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்கர் தான், ஆசை தான். அவங்க சாதாரணமாக வளர்க்குறவங்க மாடும் பாயும். ஒன்றும் ஃபீட்டு அதிகமாக கொடுத்து எனர்ஜியாக கொடுத்த மாடு தான் அங்கே பாயும்லாம் கிடையாது. நாங்கள் இப்போ கூட ஒரு மாடு போய் தஞ்சாவூரில் பார்த்தோம். சாதாரண ஒரு 65 years ஓல்டு மேன் சிங்கிளாக இருக்கார். அந்த மாடை நாங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு விலை கேட்டோம், தரமாட்டேன். அவர் வச்சுருக்க ஃபுட்டு பார்த்திங்கன்னா சாதாரண தவிடும் புல்லும் தான். 10 லட்ச ரூபாய்க்கு விலை கேட்டால் என் மாடு என்கிட்ட தான். அவர் ஜல்லிக்கட்டில் அவுப்பாரான்னு கூட எங்களுக்கும் தெரில. 2 ஜல்லிக்கட்டில் வந்தது மாடு நல்லா இருக்குடா போய் பார்ப்போம் தம்பிங்களான்னு போய் நேரடியாக போய் பார்த்து தரமாட்டேன்ட்டு. இன்னொரு அதே மாதிரி ஒரு 2 years பேக் எங்கள் பசங்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஒரு சாதாரண மேன்ஷன் இந்த கொத்தனார் வேலை பார்க்குறான். அவர் விஜயபாஸ்கர் மினிஸ்டர், அப்போ மினிஸ்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரும் அந்த மாடை விலை கேட்டார். ஆக்சுவலாக கேட்டு அவருக்கு அவன் ஒய்ஃபுக்கு வந்து சத்துணவு அமைப்பாளர் வேலை தர்றோம், ஒரு வீடு தர்றோம், எங்களுக்கு மாட்டை விலை கொடுங்கன்னு கேட்டாலும் தரல.
ஸோ இப்படி நல்லா அதோட பிடிப்பாக இருக்கிற ஃபேமிலியெல்லாம் இருக்குது. அப்போ தான் எங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருந்தது, பரவாயில்லடா இவ்வளோ தூரம் அவங்க இருக்காங்க. ஸோ இதை என்கரேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் ஆளை காணோம். இது வந்து டோட்டலாக இமேஜின். போதையை வந்து மாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது இமேஜின் தான். நாங்கள் இவ்வளோ புறம் எங்கள் பிள்ளைகளாக வளர்த்துட்டு என் குழந்தைக்கு போய் நான் வந்து ஏதாவது ஒரு ட்ரக்கை வந்து நான் இன்சர்ட் பண்ணுவேன்னா என்ன? ஸோ அது மாதிரி தான் இது. இந்த அவுட் ஆஃப் ஜல்லிக்கட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் இப்படி தான் பண்ணுறானுங்கன்ற ஒரு கற்பனை வந்து எங்கள் பின்னாடி, அதாவது எல்லாருமே ஃபிபோர் த வாடிவாசல் தான் பார்க்குறாங்க. பிஹைண்ட் த வாடிவாசல்னு ஒரு விஷயம் இருக்குது, ரைட்டுங்களா? அந்த பிஹைண்ட் த வாடிவாசல் வந்து எங்களோட நின்னா தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். இது அங்கேயும் நாங்கள் எவ்வளோ அதை வந்து எங்கள் பிள்ளைகளாக க்யூ பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தா புரியும். அது முற்றிலும் இல்லை, இந்த ட்ரக்குன்ற விஷயமே இல்லை. பட்டு எல்லா ஃபீல்டுலேயும் இருக்கிற 1-2% அந்த 1-2% இருக்கலாம். அது வந்து எப்படின்னா எங்களை மாதிரி இப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வளர்க்குறவங்களுக்கு இருக்காது. திடீர்னு ஒரு ப்ரைஸ் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அப்படி பண்ணினால் மட்டும்தான் மாடு விளையாடுன்றது கிடையவே கிடையாது. மாடு வந்து ட்ரைனப் தான், நீங்கள் ட்ரைனிங்கில் தான் விளையாடணும். நாங்கள் இப்போ வச்சுருக்க இந்த 25 மாடு 250 மாட்டில் நாங்கள் இதை ஃபில்டர் பண்ணுறோம். ஃபில்டர் நாங்கள் ஒன்றும் டக்குன்னு இந்த 25 மாடு எடுத்தல. ஸோ நாங்கள் 250 மாட்டுக்கு மேலே வந்து எடுத்து அதை பழகி அதிலேருந்து இதை ஃபில்டர் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் ஒன்று பையாக பார்த்து வளர்க்குறதுனால இந்த ட்ரக் அடிக்ட்ன்றது இல்லை. இதோட வாழ்ந்து பார்க்கலாம், ஒரு 10 நாள் வாழ்ந்து பார்த்து அவங்க உண்மையிலே துன்புறுத்துறோன்னு அவங்க நிரூபிச்சிட்டாங்கன்னா நாங்கள் ஏன்னா எங்கள் பிறகு நாங்கள் குழந்தைகளை காட்டிலே அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது வந்து எப்படின்னா சார், நம்மளுடைய கலாச்சாரம் விஷயம் என்பது அந்த அன்னைக்கு பொழுதுபோக்கு என்பது வேறு எதுவுமே கிடையாது, இதுதான். ஆனால் அதை துன்புறுத்தி பண்ணுறோன்றதில் அதிகபட்சம் பண்ணால் 3 மினிட்ஸ் அல்லது 4 மினிட்ஸ் தான். அந்த 4 மினிட்ஸில் அது தழுவுறது என்பது அதுக்கு சும்மா நம்மளுக்கு எறும்பு கடிச்சது மாதிரி கூட இருக்காது. அதுவும் திமிரத்தான் பிடிக்கிறோம்லையே வேறு எங்கேயும் பிடிக்கிறது கிடையாது. ஸோ அதனால் அந்த உழவர் சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் குட்டியாக இருக்கும்போது இப்போ எங்கள் பசங்களுக்கு டிவி வந்ததுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஒரு ரஜினி படம் எப்படி பப்ளிஷ் ஆகி அதில் அவர் எவ்வளோ பெரிய ஹீரோவாக நடித்து அதை பற்றி ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அவங்க ரசிகர்கள் அதை ரிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மைண்டில். அது மாதிரி தான் எங்களுக்கு வந்து போன தடவை நடந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு 24 நடந்தது. இப்போ 25 ஜல்லிக்கட்டு வரந்தொட்டியும் எங்கள் மனசில் ரீலாக ஓடும். அந்த அந்த போன தடவை இப்படி வந்திருக்கலாமே, இல்லை இப்படி நல்லா வந்துச்சுடா, இந்த தடவை வருமா, இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அது சம்மந்தமாக தான் எங்களோட இந்த கொட்டத்துக்குள்ளே வந்துட்டோம்னா ஜல்லிக்கட்டு சம்மந்தமாக தான் ஃபீல் இருக்கும். களத்துக்கு போகிறப்போ ஒரு மெடிக்கலும் நாங்கள் வந்து பண்ணுறது கிடையாது, அது யூஸ்வல். பட் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் இறை எடுக்கலை அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு இங்கே எங்கள் வில்லேஜில் இருக்கிற வெட்டினரி டாக்டர், கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் நாங்கள் அதுக்கு என்னென்னு பண்ணோம். பட் இறை எடுக்காததுக்கு மட்டும்தான் நாங்கள் மாடு போவோமோ, மற்றபடி எந்த இதுக்கு நாங்கள் மெடிக்கலில் வந்து இது பண்ணுறதே கிடையாது. அப்பப்போ பூச்சி மாத்திரை போட்டுக்குவாங்க. இந்த பூச்சி மாத்திரை போடுறதுமே எங்கள் ஜெனரேஷனில், எங்கள் அப்பாங்க ஜெனரேஷனில் நான் அதை பார்த்ததே இல்லை, ரைட்டு. நீங்கள் இப்போ தான் அதை அடிக்கடி கொடுக்குறாங்க, அதை இவங்க வெட்டினரி டாக்டர்ஸோட அட்வைஸில். ஜல்லிக்கட்டு அன்னைக்கெலாம் மெடிக்கலாக எந்த இது பண்ணுறது கிடையாது. அது நாங்கள் ரொம்ப அதை கரெக்டாக தான் கொண்டு போயிட்டுருப்போம். 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எதை வேக்சின் போடணும் அப்படின்றாங்க. அது போடுறதுனால எனக்கு என்னமோ அது பெரிய பெனிஃபிட் மாதிரி தரலாம். ஏன்னா இது எல்லா அனிமல்ஸ் வந்து நம்ம நாட்டு மாடு தான், அது பறக்கும் போதே நல்ல இது எதிர்ப்பு சக்தியோடு தான் பறக்குது. ஸோ நான் அந்த மாட்டு பாலை குடித்து அது நல்லா தான் வருது. நம்ம தான் வேக்சின் போட்டு அதை இதை பண்ணுற வேக்சின்லாம் ஒன்றும் தேவையில்லைன்றது என்னோடய கருத்து. பசங்க வந்து எங்களோட பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி தான். இன்னும் ஒரு படி சொல்லப்போனால் பிள்ளைங்களுக்கு கூட நாங்கள் சாப்பாடு வந்து முன்ன பின்ன இருந்துட்டால் எங்களுக்கு அது ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். பட் மாட்டுக்கு அப்படி இல்லை, தீவனம் அது இது எல்லாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான், அப்புறம் தான் குழந்தைங்களே. ஸோ அது நாங்கள் வளர அதுங்களும் வளர்ந்துக்கிட்டு வந்துட்டுருவோம். என் பசங்க வந்து இந்த கிருஷ்ணா மாடலில் எப்படி அண்டிங்காக இருக்கான் அவங்க அந்த பசங்க எப்படி விளையாடுறாங்கன்னு. பட்டு எல்லாருமே அதுக்கு வந்து நம்ம அன்பை தான் அன்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து அதுவும் அன்பாக இருந்துடும்.
பெண்கள் சர்வசாதாரணமாக எங்கள் அம்மாங்கெல்லாம் வயசான காலத்துலேயே கயிறை பிடிச்சிட்டு ஒத்த கயிறில் இழுத்துட்டு போவாங்க. எங்களை மாதிரி இப்போ 4 கயிறுலாம் இழுக்க மாட்டோம், சிங்கிள் கயிறில் போவாங்க. அது அந்த இது கட்டுப்படும். இப்போயும் இந்த குழந்தைங்கள்லேருந்து சின்ன கன்றுலேருந்து வளர்கிற மாடுகள் எங்கள் பிள்ளைங்களை மாதிரி எங்களோட இருக்கும், ஒன்றும் சேட்டை பண்ணாது. திடீர்னு கடைமாட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு வரும்போது தான் அது சேட்டை பண்ணும். அதுவுமே ஒரு 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் தான். அப்புறம் அதுவும் எங்களோட மிங்கிள் ஆகிடும். மிங்கிள்லாம் இல்லை, அதுக்கெல்லாம் அனிமல்ஸு நம்மளை மாதிரி தான் சார், ஹியூமன் பீயிங் மாதிரி தான். அது ஒன்றும் நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா அது அன்பை கொடுக்கும், அவ்வளோதான். முன்னாடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு தான் வண்டி இழுக்கும். அதாவது ஜல்லிக்கட்டு மாடு தான் வண்டிக்கு உழவுக்கு எல்லாமே. இப்போ அந்த கல்ச்சர் மாறி இப்போ செப்பரேட்டாக ஜல்லிக்கட்டு காளையை மட்டும் தனியாக வளர்த்து வண்டிக்கு மற்றதுக்கு கொஞ்சம் இந்த மிஷினரி டெவலப் பண்ணதில் இதை நாங்கள் அந்த உழைப்புக்கு பயன்படுத்தலை. ஸோ அதில் மிஷினரி வந்துருச்சு, ஃபுல்லாக டோட்டலாக டிராக்டரு அது இதுன்னு நிறைய மிஷின் வந்தாலும். இப்போ இதை செப்பரேட்டாக வளர்க்குறதுன்றது கொஞ்சம் காஸ்ட்லி தான், இல்லைன்னு இல்லை. பட்டு அது எங்களுக்கு பாரம்பரியமாக வந்துட்டதுனால எங்களுக்கு அது ரிஸ்க்காக தரல. அதுவும் எங்கள் வீட்டு பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற சாப்பாடு தான், அதே மாதிரி தான். அது கண்டு அம்மாட்ட பிறகுது அது பால் குடித்து அதுக்கு ஒரு 1 இயர் வந்த பின்னாடி செப்பரேட் பண்ணி அது எதை ஜூஸ் பண்ணி இந்த மாடு ஜல்லிக்கட்டுக்கு ஆகும் இந்த கண்டுக்குட்டி அப்படின்றத ஜூஸ் பண்ணி நாங்கள் அதை செப்பரேட் பண்ணிடுவோம். செப்பரேட் பண்ணி அதுக்கான அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதாவது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வண்டி மாடு உழைச்சி விருதா மாடு கொடுக்குற கதை. ஆனால் பட் அது கல்ச்சரில் இருக்கிறதுனால பெருசாக அதை நாங்கள் பேர்டனாக எடுத்துக்கிறதில்ல. யோகேஸ்வரன் எங்கள் கொட்டத்தோட கேப்டன் இவர் தான். என்னோடய அண்ணன் பையன் எனக்கு ஆக்சுவலாக ஒரு போலீஸாக இருக்கார், தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸில் போலீஸாக இருக்கார். இது என்னோடய 2 பேரும் ட்வின்ஸ் பாய்ஸ், என்னோடய சன்ஸு. ரொம்ப அண்ணன் பையன், இன்னொரு அண்ணன் பையன் ஒரு சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறாரு. அவர் மாப்பிள்ளை இப்போ 10th படிச்சிட்ருக்காரு, ரைட்டுங்களா. அவர் விக்கின்னு சொல்லி நல்ல மாடுபிடி வீரர். ஸோ எங்கள் கொட்டத்தோட ட்ரெயினர் மாடுபிடி வீரர் அவர் மாப்பிள்ளை. இப்போ என்னோடய பாய்ஸ் எல்லாருமே இன்ஜினியரிங்கு, போலீஸ். அவர் பின்னாடி நிற்கிறதெல்லாம் போலீஸ். ஸோ அதனால் எல்லாருமே இன்ஜினியரிங் பாய்ஸ். அதுவுமே அந்த தாட்டுமே தப்பு. அதாவது நீங்கள் படிக்கிறவங்களாம் மாடு வளர்க்க ரெடியாக இல்லாததுனால மாடு வளர்க்குறவங்களாம் படிக்காதவன் அப்படின்னு ஒரு தாட்டு தான் ஒழிய படிப்புக்கும் மாட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சரிங்களா. அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம். இவங்க எல்லாம் இந்த மாடு வளர்க்குற பயப்புறவங்க பூரா முட்டாள் அப்படின்னு. ஸோ நான் இப்போ மந்த்லி சேலரி 3 lakhs. எனக்கு பயங்கர ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சொபிசிகேட்டடாக இருக்கும். இங்கே நிற்கிற யாருக்கும் உங்களுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு எவனுக்கு என்ன மாதிரி ஆஃபீஸ் இருக்காது. ஸோ நான் அந்த ஆஃபீஸில் உட்காந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே இருக்கிற அஃபெக்ஷன் தான், ரைட்டுங்களா. ஸோ என்னென்னா இவங்க மாடு வளர்க்க ரெடியாக இல்லாத பட்சத்தில் இந்த மாடு வளர்க்குறவங்களாம் படிக்காதவன் முட்டாள் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். இல்லை, இது எங்களுடைய ரத்தத்தில் உரிய விஷயம். எங்களோட ஃபீலிங்கை புரிய மாட்டேங்குது. என்னை மாதிரி இருக்கான் லட்சக்கணக்கான பேர். அவனெல்லாம் அந்த ஃபீலிங்கை புரியாமல் அவங்க பேசுகிறது. எங்கிட்ட வர்றதுக்கு இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு தைரியம் இல்லை. தைரியம் இல்லாமல் கோழைகளாக சேர்ந்துக்கிட்டு இவங்கெல்லாம் படிக்காதவங்க. எங்களுக்கு இன்றைக்கி என் பாப்பா டாக்டராக இருக்கா, இன்னொரு பாப்பா இருக்கா, இன்னும் 2 பாப்பாவும் மதுரையிலே விகாசா ஸ்கூல்னு, அதில் நான் ஃபஸ்ட்டு டாப் அப் ஸ்கூல் மதுரையில், ஃபீஸ்லேயும் சரி எஜுகேஷன்லையும். அந்த ஸ்கூலில் என் பசங்க படிக்கிறாங்க. நான் இவ்வளோ மாடு வச்சு தான் வளர்க்குறேன், நான் எஜுகேஷன் இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த தாட்டு தப்பு தான், அது புரியாதவங்க பேசுகிறாங்க. நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ரைட்டுங்களா, ஃபஸ்ட்டு அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படும் போதே வெள்ளையம்மாள்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த லேடி ஒரு மாடு வளர்க்குறாங்கன்றதை எஸ்டாப்ளிஷ்டே இருக்கும். அப்படி தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருந்தது. இன்றைக்கும் திருவண்ணாமலை, வெள்ளூர் அங்கெல்லாம் வேறு ஒரு டைப் ஆஃப் ஜல்லிக்கட்டு. இந்த டைப் ஆஃப் ஜல்லிக்கட்டு தான் இல்லையோ இல்லையா. பட் ஜல்லிக்கட்டு எனக்கு என்னமோ பர்டிகுலராக மதுரையை சுற்றின்லாம் இல்லை, த்ரூஅவுட் தமிழ்நாடு இருக்குது. ஏன் இப்போ போன இயர் சிலோனில் நடத்துகிறாங்க, அதே மாதிரி இப்போ வர்ற இயர் மலேசியாவில் நடத்துவோம் அப்படின்னு ஒரு செந்தில் தொண்டைமான் ஒரு ப்ரொப்போசலில் இருக்கிறதா எனக்கு ஒரு செய்தி வந்தது. ஸோ அதனால் எங்கெல்லாம் தமிழர் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு எல்லாருக்குமே இருக்குது, இல்லைன்னுலாம் இல்லை, ரைட்டுங்களா. பட் என்னென்னா இப்போ இருக்க இந்த சமுதாயம் அதை முன்னாடி இருந்ததை மறந்து, ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அதை என்கரேஜ் பண்ணலை, அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான். இப்போ நான் எவ்வளவோ கேசஸ் பார்த்துட்டு வருவான், நான் வந்தோன்னு மார்னிங் கொட்டத்துக்கு வந்தோடனே எல்லா விஷயம் மறந்துடும். இதுக்கு எவ்வளோ லட்சங்கள் இதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ஸோ எல்லோரும் மாடு வச்சு வளருங்கன்றது என்னோட கருத்து. ஒரு 10 மாடு நாங்கள் இந்த 2 ஜல்லிக்கட்டுலேயும் இறக்கலான்னு நினைக்கிறோம். அவனியாபுரத்துக்கு 5 மாடும், அலங்காண்டலூருக்கு 5 மாடும். பாலமேட்டுக்கு நாங்கள் யூஸ்வலாக போகிறதில்ல. அன்றைக்கி நாங்கள் மாட்டுப் பொங்கல் இருக்கிறதுனால
வீட்டில் சாமி கும்பிடுவோம். அது பாரம்பரியமாகவே நாங்கள் பாலமேடு போகிறதில்ல. ஸோ இந்த 2 ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் இந்த தடவை மாடு கொண்டு போகிறோம். சிறந்த மாடுகளை கொண்டு போகலான்ற ஐடியாவில் இருக்கோம். வர ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்கள் எங்கள் மாடை பிடிச்சாங்கன்னா சிறந்த பரிசு அனௌன்ஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக கமிட்டி. அவங்க நல்லா வாங்கிக்கலாம். அது இல்லாமல் சிங்கிளாக நான் சொல்கிற மாதிரி சிங்கிளாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி, அதாவது எங்கள் மாடு அவுக்கிற பேஜ்லேயே அவங்களும் பேஜாக பணியன் வாங்கி வந்து, பட்டு மாற்றி தான் வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். டைரெக்டாக வந்து போன வருஷம் பிடிச்சது மாதிரி நல்லா பிடிச்சிக்கலாம். ஸோ நாங்களும் நல்லா இந்த ப்ரைஸ் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்பாட்டில் நாங்கள் நல்ல ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். அந்த தடவை நாங்களும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோம். மாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். நாங்கள் சிறந்த மாடுபிடி வீரரை வரவேற்கிறோம். எல்லோரும் ஜல்லிக்கட்டு காலை வளருங்க, ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு விசிட்டர்ஸ்னாலும் வாங்க. நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அதை எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள்.